HPV தடுப்பூசியை தமிழக அரசானது கொண்டு வந்திருக்கு. எதுக்காக இந்த தடுப்பூசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி உதவுது. இதை நம்ம தமிழக முதலமைச்சர் எல்லாருக்குமே சமமாக கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. இந்த தடுப்பூசியோட விலை என்னன்னா 14,000 28,000 வரைக்கும் இருக்குமா. அப்படி இருக்கும்போது எல்லாருமே இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒன்றுதான். அதனாலதான் எல்லாருக்குமே சமமா இந்த ஊசி போய் சேரணும் அப்படின்னு இலவசமாகவே இந்த தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 36,000 கோடி நிதியை இந்த தடுப்பூசிக்காக ஒதுக்கி இருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருதுன்னே சொல்லலாம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற இந்த HPV வைரஸ் நம்ம உடம்புல நுழையறதுக்கு முன்னாடியே இந்த தடுப்பூசியை செலுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க முடியும்னு சொல்றாங்க. 9 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள பெண்கள் இந்த ஊசியை போட்டுக்கணும். இந்த ஊசியை போட்டுக்கொள்வதனால கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து நம்ம தமிழகம் தப்பிக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஊசியை எங்க போய் போட்டுக்கிறது அப்படின்னா ஸ்கூல்லையே இந்த ஊசியை கொண்டு வந்து போடுறாங்க. இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த ஊசி வந்து சேரதற்கு ஏற்ற விதமா ஸ்கூல் போறவங்களுக்கு ஸ்கூல்லே போட்டுக்கலாம். அப்படி ஸ்கூல் போகாதவங்க அவங்கள என்ன பண்ணலாம்னா பக்கத்துல இருக்கிற அங்க ஊர்ல ஏரியால இருக்க நர்சஸ் வந்து அந்த ஊசியை போடுவாங்க. சோ இப்படியாக இந்த ஊசியை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இப்ப இது வரைக்குமே கிட்டத்தட்ட 3,38,649 சிறுமிகள் பயனடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா வர 2030க்குள்ள கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தோட முன்னோட்டமா தான் நம்ம மாநில அரசு நிதி கொடுத்து உலக வங்கியும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு சிறந்த திட்டத்தை நம்ம தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்காங்கன்னு எல்லோரும் பாராட்டி வராங்க.